வணக்கம்யா. அப்புறம் என்ன ஆகி போச்சுன்னு கேட்டிங்கனாங்களையா, செக்யூரிட்டியா வேலை பார்க்குறேங்க அப்படின்னாங்க. அவர் மில்லில் இருக்கிறேங்க. ஒரு கவர்மெண்ட் ஒர்க் ஷாப் தாங்கன்னு சொன்னேங்க. அவர் சொன்னபடியே அப்போ வந்து இந்த மாதிரி வந்து என்ன வாட்ச்மேனான்னு சொல்லி கேட்டாப்படிங்க. இல்லைங்க செக்யூரிட்டிங்க அப்படின்னேன். அப்புறம் வாட்ச்மேன்னா என்ன, செக்யூரிட்டினா எல்லாம் ஒன்று தானே அப்படின்னாருங்க. இல்லைங்க சார், தனித்தனியாக இருக்குங்க சார். செக்யூரிட்டிங்கிறத வந்து நாங்கள் ஒரு இன்சார்ஜ் எடுத்து ஃபைல் நோட் பண்ணி வர வண்டிகளை அவுட் பண்ணி இன்வேர்டு அவுட்வேர்டெல்லாம் பண்ணி நாங்கள் ஒர்க் பண்ணுறவங்க பேர் எங்கள் பேர் செக்யூரிட்டிங்க. வாட்ச்மேனுங்கிறவங்க வந்து உடம்பு கைகள் எந்திரிக்க முடியாமல் சும்மா கேட்டை மட்டும் ஓப்பன் பண்ணி விட்டு அந்த சேரில் உட்காந்துருக்கிற பேர் வாட்ச்மேனுங்க. பெரிய பெரிய மந்திரிக்கு பிரைம் மினிஸ்டர்களும் துப்பாக்கி பிடிச்சிட்டு போகிறவங்க பேர் வந்து நேஷனல் செக்யூரிட்டி கார்டு கமாண்டோஸ்ன்னு சொல்லுவாங்க. அப்புறம் கமாண்டோஸ் வேறங்க, நேஷனல் செக்யூரிட்டி கார்டு வேறங்க, பாடி கார்டுன்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் நிறைய வித்தியாசங்கள் இருக்குங்க சார் அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் வாட்ச்மேனாக என்னை சொல்கிறீங்க, நீயே ஒரு வாட்ச்மேன் தான், ரோட்டில் நின்று பப்ளிக்கிட்ட பணத்தை பொறிக்கிறிய, டின்கன்ட்ரவிங்கில் பணத்தை பறிக்கிற நீயே ஒரு வாட்ச்மேன் தான் அப்படின்னு நான் சொன்னேனுங்க. எனக்கு ஒரு வாக்குவாதம் முற்றி போச்சுங்க. என்னை பிடிச்சி மூஞ்சாக குத்துனா, உள்ளே வச்சு மூஞ்சாக குத்துறாங்க. குத்தி போட்டு பணத்தை 3000, அங்கே போனால் 10,000 கட்டணும், பணத்தை 3000 கொடுறான்னு சொல்லி கேட்குறேன். அப்படிங்க நியாயமா? நான் அங்கேயே போய் 10,000 பணத்தை கட்டிக்கிறேன்னு சொன்னேன். ரெண்டு ரோட்டில் என்னை அலப்பறம் பண்ணுறான். இப்போ பண்ணுறேன்டா அலப்பறம், நானும் பண்ணுறேன்டா அலப்பறம், மூஞ்சாக குத்துனா. நானும் அலப்பறையை பண்ணி விட்டு முடிச்சேங்க. ட்ரிங்க் டிரைவினா பையனை போட்டே சலானை கட் பண்ணி கொடுத்தே போனேன்னு இல்லாமல் அவன் வாட்ச்மேனாக இருந்தான்னா, அவன் செக்யூரிட்டி கார்டு தான் மயிரை பிடுங்கினான்னு நீ என்ன மயத்துக்கு அதை கேட்குற?